அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். 146வது அப்டேட். இந்த அப்டேட் பேச்சுவார்த்தை பற்றின நிகழ்வுகள். நாளைக்கு பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்த போது. பட் இது ஒரு ஹைலி மனிப்புலேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. மனிப்புலேட்டட் அப்படின்னா மார்க்கெட்டை ஏமாத்துறாங்க. ட்ரம்ப் தரப்புலேருந்து வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அவ்வளோதான், எங்கள் ஆளுங்க போயிட்டாங்க, சைன் பண்ணிட்டு வரது தான் வேலை, முடிஞ்சு போச்சு, ஜேடி வேன்ஸ் எல்லாம் போய்ட்டு தரையிறங்க போகிறாங்கன்றாங்க. ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து எந்த செய்தியுமே வரல. ஆனால் ட்ரம்ப் தரப்புலேருந்து அவ்வளோதான், வந்துட்டாங்க, சைன் பண்ணிட்டு கிளம்பி வர வேலை தான், ஏதோ டாக்குமெண்ட்டோடு நேராக போகிறாங்க, பேனாவை கொடுக்குறோம், சைன் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்தி. இந்த பத்திரிகையாளர்களே முதல் முறையாக பயங்கரமாக குழம்பிட்டாங்க. ஏப்பா எந்த செய்தி தான்ப்பா உண்மை, ஏப்பா வந்துட்டாங்களா இல்லையா, ஏதோ தரையிறங்கி உள்ளே போய் ஆஃபீஸில் உட்காண்ட்ருக்க மாதிரி அவங்களுக்கு இணையாக பாகிஸ்தானும் ஆமாம் 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 அப்படின்னு பெரிய அளவுக்கு கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஜாலராக போகிறதுனால எல்லாமே தடுமாறுறாங்க. மார்க்கெட்டே ஒரு மாதிரி அப்படியே ஷேக்காகி நிற்குது என்ப. வாங்க நண்பர்களே, இதையெல்லாம் தாண்டி என்ன உறுதியான அறுதியான தகவல் என்பதை பாற்று விடலாம். காத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்காக. ஈரான் வருமா வராதா? ஈராக்கில் தொடரும் மிகப்பெரிய ஒரு சம்பவம். லெபனானில் பேச்சுவார்த்தைக்கு வந்துருமா வராதா? அனைத்துக்குமான இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான பதில்களை தான் அந்த வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னு தெரியல, இந்த கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் எனக்கு சொல்கிறது ரொம்ப பிடிக்குது, ஆசையாக இருக்குது சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால் வாக்காளர் பெருமக்களே, இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிட்டோம்ல. நாளை 6 மணியோட தேர்தல் பிரச்சாரம் இது. தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பெரிய ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். இப்படி ஒரு தேர்தல் இல்லை, ரைட், என்ஜாய் பண்ணுங்கள். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இதை பற்றிலாம் பேசலாம் இல்லையா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு இந்தியாவுடைய தகவல் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். உடனே இந்தியா அப்படின்னு எலெக்ஷன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். நான் உங்ககிட்ட ஆஸ்திரேலியாவில் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஒன்று கேஸும், இன்னொன்று எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அந்த நாட்டோட 25% உற்பத்தியை எப்படி நடந்ததுன்னே தெரியல, பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அது சம்பவம் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சம்பவம் நம்பர் 2 பாகிஸ்தானுடைய ஒரு கேஸ் ஹப் ஒன்று. அந்த குழாய் பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட், அதாவது கேஸ் குழாய் வந்ததில் 8 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. அதுவுமே விசாரணை போயிட்டுருக்கு. அப்புறம் தொடர்ந்து ரஷ்யானுடைய எண்ணெய் கிடங்குகளும் எண்ணெய் கிணறுகளும் கேஸ் ஸ்டேஷன்லாம் 50%க்கு மேலே உக்ரைன் தாக்கல் நடத்திட்டே இருக்குது. ஒரு பக்கம் உலகளாவிய அளவில் பெரிய ஒரு தாக்கம், எனர்ஜி கிரைசிஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தடுத்துட்டாங்க அமெரிக்கா. அதையும் மீறி ஈரான்கிட்டேருந்து வரதையும் தடுத்துட்டாங்க. சரி, இவ்வளோ நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நாளை மறுநாள் நாங்கள் ராஜஸ்தானில் ஹெச்பிசிஎல்னுடைய பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி வீடியோ பதிவு பாருங்கள். இது இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி. நம்ம அதாவது க்ரூட் ஆயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் செட், நாளான்னையிலிருந்து ஓப்பன் ஆகக்கூடியது. நம்ம இந்தியாவுடைய தேவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ரிஃபைனரி இது, சுத்திகரிப்பு நிலையம். இது பற்றி எரியுது, பயங்கரமான ஒரு டேமேஜ். இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்ததுன்னே தெரியல. இது சீக்கிரமாக விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்குறாங்க. இது லைக் செமிகண்டக்டர் பிளான்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்தியா செமிகண்டக்டர் பிளான்ட் 1979 காலகட்டத்திலே சிஐஏ உள்ள பண்ணாங்கன்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. பட் கரெக்டாக இப்போ பாருங்கள், உலகளாவிய அளவில் இந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னும் போது எனக்கெல்லாம் சந்தேகம் கிளியராக இருக்குது வாஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். 15 ஏப்ரல் ஆஸ்திரேலியாவில் நடந்தது, 16 ஏப்ரல் அங்கே பாகிஸ்தான் நடந்தது, இன்றைக்கி 18 ஏப்ரல், 18 20 ஏப்ரல் நம்மக்கிட்ட நடந்தது. 18லிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார ஷார்ட் பீரியடில் 8லிருந்து 10 எண்ணெய் கிடங்குகள் அடிக்கிறாங்க உக்ரைன். தேடி தேடி அடிக்கிறாங்க. பெக்யூலராகவே அவங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாகவும் கிடைக்கிது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெளிவாக கிடைச்சிரும். சரி, ஓகே, ஒரு வேளை இது இன்சிடெண்ட்டே இருந்து, அதாவது எதாச்சியாக நடந்ததுன்னா கூட பார்க்கலாம். விசாரணையின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசிடலாம். இந்த மார்க்கெட் இன்றைக்கி மாதிரி மனிப்புலேட் ஆகிறது என்றைக்குமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. முதலீட்டாளர்களே மண்டையை சொரிஞ்சிட்ருப்பாங்க. எப்பா இந்த ஆளை நம்பலாமா வேணாவாப்பா,
இந்த ஆள் வந்து சரியான பைத்தியமா இல்லை சரியாகாத பைத்தியமா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ஏதாவது அது மாதிரி ஆயிடுறோமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் இன்றைக்கி பார்த்துருப்பாங்க. எந்த ஒரு நபராக இருந்தாலுமே வந்து அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்து அல் ஜசீராவில் போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, நாளைக்கு நாங்கள் போயிட்டு சைன் பண்ண போகிறோம், எங்கள் டீம் போகிறாங்க, சைன் பண்ணிவிட்டு வர்றது தான் வேலை, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு ஒரு ட்விட். சரி, வழக்கமாக இது வந்து இது மாதிரி கதையை விடுவார், ஏன்னா அனுபவப்பட்டிருக்கிறோம் நாம் அப்படின்னு நினச்சோம்னா, அடுத்து மற்றொரு நியூஸில் வருது, ஜேடி வேன்ஸ் அவர்களும் திடீர்னு இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கட்டதுனால அவருமே கிளம்பிட்டார், ஆல்மோஸ்ட் அவர் வந்து அங்கே கிளம்பி போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 7க்கும் மேற்பட்ட அமெரிக்காவோட விமானங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கிறது, நூர்ஹான் ஏர்பேஸில் வந்து வந்துட்டுருக்குன்றாங்க. அப்போ இஸ்லாமாபாத் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் ஆமாம் வந்துட்டுருக்கா, ஆமாம் ஆமாம், ஜேடி வேன்ஸ் வராரா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தலையாட்டுறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல ஆள் வராங்களா வரலையான்ட்டு. அப்புறம் தான் திடீர்னு ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் களத்தில் இறங்கி, இல்லையே ஜேடி வேன்ஸ் வந்து பயணம் பண்ணுற மாதிரியே தெரியல, அவர் ஏதோ ஒரு வாஷிங்டனில் இருக்கிற மாதிரியே தெரியுது, பட் பண்ணுறாரா பண்ணலையா இருக்காரா இல்லையா, இது எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அப்போ இன்று இரவு பாகிஸ்தானில் அமெரிக்காவுடைய டீம் வந்து இறங்குற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி நாளைக்கு அதிகாலையில் விடிய விடிய வந்து சேருவாங்க, ஒரு 7-8 மணிக்கு வரலாம். ஏன்னா கிளம்பி வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஜேர்னி பார்த்தோம்னா 20 மணி நேரம் ஆகும் அமெரிக்காவிலேருந்து கிளம்புறதுக்கு. இந்திய நேரப்படி ஒரு 7 மணிக்கு மேலே கிளம்பியிருக்கிறாங்கன்றாங்க. அதனால் பார்க்கலாம், நாளை 8-9 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தருதுன்னா, அமெரிக்கா தரப்பில் ஆர்வமாக இருக்கிறாங்க. விக்ஸாப் வராரு, ஜெரால்டு குஷ்னர் வராரு, ஜேடி வேன்ஸ் வராரு, எல்லாமே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சோம்னா, எல்லா பத்திரிகைகளுக்கும் மறுபடியும் சொல்லப்படுகிற செய்தி 2 நபர்கள். ஒன்று, அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆல்மோஸ்ட் எங்கள் கை தான் அப்பர் ஹேண்டில் இருக்குது, தொடர்ந்து எங்கள் கப்பல்கள் இன்றைக்கி காலைல பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் வரோம் ஒன்று, அப்படி இல்லையா அந்த ஒரு கேட் போட்டு தடுக்கிறாங்கல்ல, அதையாவது ஒன்று வெளியேற சொல்லுங்கள், இது ஏதாவது ஒன்று பண்ணாதான் நாங்கள் கண்டிப்பாக வருவோம், இல்லைனா நாங்கள் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இடையில் உடனே ஒரு செய்தி, இந்த நியூஸ் வந்த இன்றைக்கி காலையிலேருந்தே சொல்லிட்டுருக்காங்க, நியூஸ் வந்த செய்தினால இன்றைக்கி காலையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து உடனே, நான் ஆராய்ச்சி கிட்ட பேசினேன், ஃபாரின் மினிஸ்டர் ஆராய்ச்சி கிட்ட பேசினேன், நிறைய இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் எப்படி வரணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் இல்லை க்ளோஸ் என்கரேஜ்மெண்ட், ஆல்மோஸ்ட் நான் சமாதானப்படுத்திட்டேன், வராருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஃபாரின் மினிஸ்டரோட டெப்டி ஸ்பீக்கர், அதாவது அவருடைய துணை அமைச்சர் அவர் ஒரு வாரமாகவே சொல்லிட்டுக்கிறாரு, அப்படிலாம் இல்லைப்பா, பேச்சுவார்த்தை போகவே கூடாது, அமெரிக்கா நம்மளை ஏமாத்துறாங்க, கண்டிப்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகல, அமெரிக்கா வந்து எங்களை ப்ளேம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, தொடர்ந்து இனி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிற மாதிரிலாம் இல்லைன்னு அவர் தரப்புலையும் மெசேஜ் வருது. சரி, நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நான் அன்றைக்கி சொல்கிற நியூஸ் தான், அதாவது அராக்சி அவர்களும் பெசஸ்கியன் அவர்களும் மேபி சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற இன்னொரு ஆங்கிள். இன்றைக்கி CNN ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு பெசஸ்கியன் அவர்கள். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த யுத்தத்தினால யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது, அமெரிக்காவுக்கோ இல்லை எங்களுக்கோ பெனிஃபிட் கிடையாது, பட் அதை நம்ம ரிசால்வ் பண்ணி வர்றது தான் சால சிறந்தது. ஏன்னா மக்களோட தேவையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஈரானில் ஃபினான்சிங், மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ நம்பிக்கையை வந்து அரசாங்கம் வந்து தொடர்ந்து யுத்தத்தை தொடங்கினாங்கன்னா நம்பிக்கை இழந்துடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து. ஏன்னா பொருளாதார ரீதியாக கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளிப்படையாக நான் ஒரு அதிபர்ன்ற முறையில் மக்களோட நலன்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. அவங்க எவ்வளோ கட்டிடங்கள் சேதாரமாக இருக்குது, பெட்ரோகெமிக்கல் யூனிட் எதுவுமே செயல்படலை, இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு 270 பில்லியனுக்கு மேலே டேமேஜ் இருக்குது. எங்களுடைய ஸ்டீல் கம்பெனியில், அப்புறம் என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய விமான நிலையங்களை நாங்கள் இழந்திருக்கோம். இதையெல்லாம் பார்க்கும்போது நெகோசியேஷன் அப்படின்ற ரோல் வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். பட் அதை தாண்டி எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அந்த சுயமரியாதை இழந்து நாங்கள் போக மாட்டோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள்
2 தரப்புலேயும் ஒற்றுமையாக வரும் பட்சத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஈரானில் பெரிய அளவுக்கு ஃபியூவல் ஷார்ட்டேஜ் வந்து வர தொடங்கி விட்டதுன்றது அவர் சொன்னார். ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறார். மக்கள் வந்து ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். மக்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது உடனே காது கொடுத்து கேட்டிருக்கணும். நம்ம காது கொடுத்து கேட்காதனால தான் அந்த போராட்டமாக வடிவம் பெறுகிறது. அதனால் மக்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதை விட நம்ம இதை ஏற்றுக்கணுன்றாங்க. பட் ஒரு சில சமயத்தில் இது மாதிரி உண்மையை பேசும்போது, ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் அப்படியே பயங்கரமாக மீசியை முறுக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் ஓடி வந்து இல்லைப்பா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லாஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் கட்டி அமைக்கணும், பேங்கிங் சிஸ்டம்லாம் கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன் இருக்குது, கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் ஏஜெண்ட்டாக முத்திர குத்திடுவாங்க. என்னவா இவர் வந்து ரஷ்யான்ற மாதிரி இஸ்ரேல் மொசாத் ஏஜெண்ட்டாக முத்திர குத்திடுவாங்க. அதனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் இன்னொரு வார்த்தை கொஞ்சம் உஷாராகவே சொன்னார். இருந்தாலும் அமெரிக்கா வந்து நம்ப முடியாது, ப்ளேம் பண்ணுறாங்க, ப்ளேம் கேம் ஹைன்ற மாதிரி சொல்லிட்டு. பட் மறுபடியும் கடைசியாக ஒரு ட்விட்டு வந்து இன்றைக்கி ரீசெண்டாக கூட போட்டார். தொடர்ந்து ஏமாற்றுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கும் அமெரிக்கா, எப்போ தான் நீங்கள் உண்மையை பேச போகிறீங்க அப்படின்றத சொல்கிறார். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இன்றைக்கி. நாங்கள் ஈரான்கிட்ட கேட்குறது ஒன்று தான், அணு ஆயுதம், அந்த செறிவூட்டப்பட்ட அணு கழிவுகளோ செறிவூட்டப்பட்ட யுரேனியமோ எங்கே இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், லாட் ஆஃப் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இன்னொரு பெரிய ஒரு குண்டு என்னென்னா, கிட்டத்தட்ட அவங்க இன்னும் ஒரு 2 வாரத்துலேயே அவங்க 7 to 8 அணுகுண்டுக்கு நெருங்கிட்டாங்க. 1000 ILB பக்கம் வந்து நெருங்கிட்டாங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நெருங்கிட்டாங்கன்னு மற்றொரு குண்டு இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் ஓடி வந்து யார் சொல்கிறாரு, அங்கே லூலுடா சில்வா அவர்கள், பிரேசிலினுடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது ஒரு மித்தாக பார்க்குறேன். எப்படி இவங்க ஏற்கனவே லிபியாவில் கடாபி அவர்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாங்களோ, ஈராக்கில் சதாம் ஹுசைன் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி தான் இது ஒரு மித்தாக பார்க்குறேன். போலி காரணங்களை வைத்து இது ஒரு யுத்தத்தை தொடங்குறாங்கன்றாங்க. பட் நான் இப்போ வந்து போலி காரணங்கள்லாம் பார்க்கல. நான் சீரியஸாகவே ஈரான் வந்து நெருங்கிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் ஈரான் என்ன பண்ணிட்டுப்பாங்க, கேட்டை ஓப்பன் பண்ணிட்டுப்பாங்க. வாப்பா செக் பண்ணிக்கோங்க, நாங்கள் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்குறோம், அணு ஆயுதத்துக்கான சூழ்நிலை இல்லைன்றது. ஏன்னா இதுக்கப்புறம் பொருளாதார சூழ்நிலை பெரிய சதிவை சந்திக்கும். யுத்தம் என்பது வீரப்பா மீசை முறுக்கிட்டு போகலாம், ஆனால் அதனால் ஏற்படுகிற தாக்கம் வந்து கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் ஈரானே உணர்ந்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிட்டு காட்டாமல் இருப்பதற்கோ, ஐஏஏ உள்ள நுழைய விடாமல் இருப்பதற்கோ, இல்லை நாங்கள் அங்கே நுழைய விட்டு சப்போஸ் நாங்களுடைய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா எங்கள் டெரிட்டரியை விட்டு கொடுக்குற மாதிரி சொல்கிற டைலாக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது மித்து மாதிரிலாம் தெரியல. நான்லாம் 100 இல்லை 1000% நம்புகிறேன். ஈரான் நெருங்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. அமெரிக்கா அடித்து கொள்வதற்கான காரணம் அதுதான். அதனால தான் நான் இன்னொரு டைலாக் இந்த இடத்துல பார்க்குறேன். நான் வித் ஆர் வித்தவுட், அவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் போகிறோம், சைன் பண்ணாலும் பண்ணலனாலும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது முடிஞ்ச லாட் ஆஃப் பாம்ஸ், பெரிய அளவுக்கான குண்டுகளை வைத்து துளைத்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது அவங்க வழக்கம் போல் பெரிய மிரட்டலாக தான் நான் பார்க்குறேன். நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா தொடர்ந்து அவங்க தயாராக தான் இருப்பாங்க. பட் நானும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். ஏன்னா கடைசி கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்து உட்காருவாங்களா அப்படின்னா நான் கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் கடைசி கட்ட வரைக்கும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அவங்க வந்தாலும் பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது, 100% ஆகாது. ஏன்னா இவங்களோட கோரிக்கையும் அவங்களோட கோரிக்கையும் நேர் எதிராக இருக்குது. அது உட்காரதற்கு வாய்ப்புகளே இல்லை. வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கடைசி நேரத்தில் வரைக்கும். ஏன்னா எப்போவுமே ஈரான் வரலன்னு கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு முயற்சி பார்ப்பாங்க. பட் அதையும் மீறி வரல அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா வர வைத்தாங்க, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க ஈரானுக்குள்ளாரே ஒரு இன்டர்னல் ரிஃப்ட் அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு பிளவு பார்க்க முடியுது. அரசியல் தலைவர்கள் கூட பிளவு பார்க்க முடியுது. அராக்சியும் பெசஸ்கின் அவர்களையும் ஒரு டீமாக பார்க்க முடியுது. இந்த கேலிபப் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர்களையும் ஃபாரின் மினிஸ்டரோட டெப்டி மினிஸ்டர் இருக்கிறார்ல அவரும் ஒரு டீமாக இருக்குது. பட் இவங்க 2 டீமு பிரிஞ்சாலுமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் IRGC கிட்டேருந்து வருது. இதெல்லாம் பல குழப்பங்கள் நிலவுகின்ற சமயத்தில் இது எப்படி ஒத்து வரும்னு தெரியல. அதனால் இது ஆல்மோஸ்ட் தற்போதைய நிகழ்வு வரைக்கும்
அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இல்லை இடையில் வேறு அல்ஜசீரா வேறு இன்றைக்கி மதியமாக போட்டிருந்தாங்க. ஆசிப் முனீர் அவர்கள் வந்து சொன்னாராம் அமெரிக்கா கிட்ட, அமெரிக்கா அந்த ஓமன் பகுதியை கொஞ்சம் திறந்து விட்டுருங்கப்பா, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னு சொன்னாதான். உடனே ட்ரம்ப் அவர்கள் வேகமாக தலையாட்டி சரிப்பா கொஞ்ச நேரத்துக்கு திறந்து விடுறேன், வர சொல்லுப்பான்னு சொன்னாங்களாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வர்றதா கூட நியூஸை போட்டிருந்தாங்க. பாஸ் இப்போ கூட அவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா 27 வெசல்ஸ் திருப்பி அனுப்பியிருக்காங்க சென்கம். ஈரானுடைய கப்பலை நாங்கள் பிடிச்சோம்னா மோசமான சூழ்நிலை வந்துடும், அந்த 27 கப்பலை திருப்பி அனுப்புகிறோம். இன்றைக்கி காலில் கூட அவங்க சிறைப்பிடித்ததுக்கான காரணம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் இவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஒரு 46 நாட்டிகள் மைல் தான் இருந்தது செவகர் போர்ட்டுக்கு. அதனால் இவங்க அதை சிறைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நகர்ந்து போக முடியாத சூழ்நிலை பிடிச்சாங்க. மீதி எல்லாமே இந்த எல்லையை தாண்ட முடியாத அளவுக்கு வந்து அந்த பக்கம் தள்ளி வைத்திருக்காங்க. கூடுதல் தகவல் பார்க்கலாம். என்ன நிகழ்வு நடக்கிறது? முதலீட்டாளர்களே சற்று பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சரியான பைத்தியமா இல்லை சரியாகாத பைத்தியமா, இதோ கையெழுத்து வாங்கிவிட்டேன் அதோ கையெழுத்து வாங்கிவிட்டேன் என்று உலக மக்களை நம்ப வைக்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் வெயிட் அண்ட் சி. நம்ம பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலாம், அதை பொறுத்து இருந்தும் பார்க்கலாம் நம்ம. பட் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது இன்றைக்கி. சரி, அடுத்து நம்ம யுஏஇ கிட்ட வந்துடலாம். யுஏஇயில் ஒரு 27 பேர் ரகசிய திட்டம், ஈரானுடைய ரகசிய உளவாளிகள், ஐஆர்ஜிசிக்கு நேரடி தொடர்புடையவர்கள் யுஏஇ அரசாங்கத்தை அடித்து முட்டிச்சு துவம்சம் பண்ணுவதற்காக பெரிய திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அவங்க எமிரேட் ஸ்டேட் நியூஸ் ஏஜென்சி WAM வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை நாங்கள் தடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட திட்டமே என்னென்னா, இவங்க வந்து ஷியா டெரரிஸ்ட். இந்த ஷியா டெரரிஸ்டோட குரூப் என்னன்னா, யுஏஇ அரசாங்கத்தை வந்து நிலைக்குலைய வைப்பது, சீர்குலைய வைப்பது. அதனால் இந்த ஒரு திட்டத்தை வந்து முறியடிச்சிருக்கும். இவங்களுக்கு முழுக்க ஃபண்டிங் கொடுத்து உதவி செய்தது ஈரான். ஈரான் முழுக்க தீவிரவாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே யுஏஇ வைத்திருக்கிறது. யுஏஇ வந்து இந்த அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே கத்தாரில் இது மாதிரி வந்து கைது பண்ணாங்க. அவங்களுமே ஈரான் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க. இப்போ யுஏஇ நேரடியாகவே தீவிரவாத செயல்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி அரபு நாடுகள் வந்து இதுக்கான கருத்துக்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, கண்டனம் தெரிவிக்கிறாங்களா, இல்லை ஆமோதிக்கிறாங்களா, இல்லை வரவேற்பு தெரிவிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம துருக்கி என்ன கருத்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு நியூஸ் வந்து ஈராக் பயங்கர ஒரு ஹாட்டஸ்ட் நியூஸாக போயிட்டுருக்குங்க 2 நாளாக. இந்த கானி அவர்கள் ஈராக்குள்ளே போனதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டை நியமிக்கிறதுல இன்னும் அங்கே தடுமாறிட்டு இருக்காங்க. 2 நபர்களுக்கு போட்டி. ஈரான் ஆதரவு பெற்ற நபர் நிற்கிறாரா, ஏற்கனவே இல்லை இருந்த அல் ஹதாத் அவர்கள் தலைவராக ஏற்கனவே இருந்த அல் ஹதாத் இல்லை இன்னொரு தலைவர் வந்து இருக்கிறாரான்றதா பெரிய ஒரு போட்டியாக இருக்குது. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த தலைவர் இருந்தாங்கன்னா நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொன்னாங்க. பட் ஈரான் வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறனோடனே இப்போ கொஞ்சம் முடிவு மாறுற மாதிரி தெரிஞ்சவொடனே இன்றைக்கி காலையிலிருந்து அதிரடியாக 4 விஷயத்தை பார்க்குறேன். ஈராக்குக்கான செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், அதாவது இப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு பெரும்பாலும் சம்பளம் கொடுக்கறது அங்கே அமெரிக்க அரசாங்கம் தான். அதை உடனடியாக நிறுத்திட்டாங்க. நான் இதுக்கப்புறம் எந்த செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க மாட்டோம், ஈராக்கில் வந்து இனி டாலர் ஷிப்மெண்ட் வந்து நடக்கக்கூடாதுன்னு அடுத்த உத்தரவு கொடுத்துட்டாங்க. 3வது என்னென்னா, இப்போ அரசாங்கத்துக்கு தேவையான நிதி உதவிகள் எதாக இருந்தால் அந்த பேங்கிங் சிஸ்டத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறுத்த சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஹால்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நாங்கள் சொல்கிற கேண்டிடேட் இனி அடுத்த அதிபராக வரும் பட்சத்தில். இல்லை நீங்கள் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு கேங்காக நீங்கள் நகர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈராக் மீது முழு பொருளாதார தடையை நகர முடியாத அளவுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் வருன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஈரான் ஆதரவு பெற்ற நபர் வராரா இல்லை இந்த பக்கம் வராரான்னு தெரியல. பட் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் லீக்காக இருக்குது, அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்று 2வது விஷயம், லெபனான் கிட்ட போயிடலாம். நம்ம லெபனான் என்னென்னா, இன்றைக்கி ஹெஸ்புல்லானுடைய எம்பிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டாங்க. இங்கே பாருங்கள், அவுன் அவர்களே, நீங்கள் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா நடக்கிறதே வேறு, கோணையாக கூட நடந்துருவாங்க, அதனால் செட் ஆகாது, பேச்சுவார்த்தை நீங்கள் போகக்கூடாது, உடனடியாக வித்ட்ரா பண்ணுங்கள், இஸ்ரேல்கிட்ட போய் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு வீடியோ பதிவும் கொடுக்குறேன். நான் இஸ்ரேல் வந்து ஒரு 100லிருந்து 200 ஹெஸ்புல்லானுடைய கடைசி நேரத்தில் தாக்கல் நடத்தி இறந்துருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஹெஸ்புல்லா நபர்கள் எந்த அளவுக்கு இறந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பதிவுமே கிடச்சிருக்கு. மேபி இவங்க இப்போ ரீசன்ட் தாக்குதல் இறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஒன்று 2வது என்னென்னா, இன்றைக்கி கூட சதன் லெபனான் பகுதியில் ஒரு 7-8 பார்த்தோம்
ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதியில் நம்ம என்ன தான் இவங்க பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இனி வந்து இஸ்ரேல்கிட்டையோ இல்லை ஈரான்கிட்டையோ அந்த ஏரியா சுற்றி அமைதி கொண்டு வந்துட முடியுமான்னா அதெல்லாம் எந்த காலத்துலேயும் வாய்ப்பு இல்லை. உலகம் அழியிற வரைக்கும் இந்த பிரச்சனை இஷ்யூலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாலஸ்தீனத்தினுடைய ஒரு ஷியா கிளர்க் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. ஷலால் அபு ரஜாப்னு ஒருத்தர் ஃப்ரைடே ப்ரேயரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் சரியான அதாவது அல்லாஹ்கிட்ட நீங்கள் சென்று அடையணும் அப்படின்னா கத்தியை எடுக்கணும். ஜூஸை பார்த்தீங்கன்னா கழுத்தை அறுத்து வீடியோவை சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடணும். அதுதான் நீ உண்மையான ஒரு மதத்துக்கு செய்கிற தியாகம் அப்படின்னு பயங்கரமாக வெறித்தனமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நபர்கள் தொடர்ந்து பேச தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் இது எப்போவுமே இது முடிவு பெறதுக்கான அடையாளங்கள்லாம் இல்லை. சரி, அதற்காக எங்கள் நிலங்களை பறித்து விட்டார்கள், நாங்கள் என்ன சும்மா வாயில் கையை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விகளும் இந்த இடத்துல வரும். அதனால் அவரவர்களின் தலைவிதியை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இது இப்போதைக்கு இந்த இஸ்ரேல் பிரச்சனையும் பாலஸ்தீன பிரச்சனையும் தீர்வாகாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் அதாவது இந்த உலகம் அமைதி பெறணும், மற்ற இந்த மிடில் ஈஸ்டில் அமைதியாக இருக்கணும்னா இஸ்ரேலை தொந்தரவு பண்ணாமல் சுற்றி அந்த எதுவும் நடக்காமல் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டால் பிரச்சனையே இல்லை நாங்கள் நிலங்களை மீட்போம் செய்வோம் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இருக்கிற நிலங்களையும் இன்னும் கொஞ்சம் இழக்க தான் செய்வார்கள். அது காசாவாக இருந்தாலும் சரி, அது லெபனானாக இருந்தாலும் சரி, இனி வருகின்ற காலங்கள் வந்து உங்களுக்கு அப்பர் ஹேண்டாக தான் இருக்குது. இன்ன வரைக்குமே இஸ்ரேலுக்கு என்ன நீங்கள் தொந்தரவு கொடுத்தாலுமே ஈரான் அமெரிக்கா என்ற நாடு இஸ்ரேலுக்கு துணை புரியும் வரை இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய அளவுக்கு பண்ணவும் முடியாது. தொடர்ந்து அங்கே நிம்மதியை இழக்க வேண்டியதுதான், சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட எதிர்காலத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட கருத்து. இல்லை இதையும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வு காணாமல் மறுபடியும் போயிட்டு அதே குழியில் விழுந்தோம் அப்படின்னா அது கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம், நான் கத்தியை எடுப்பேன், நான் குத்துவேன், பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் தீர்வுன்றதும் கூடுதல் தகவல். அந்த ஏரியாவே அப்படி தான் இருக்குது. பாலஸ்தீனம் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஏற்கனவே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா சிலபஸ் புக்கிலே அதுதான் இருக்குது. ஜூஸை பார்த்தாவே அடிக்கணும், குத்தணும், கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு சிலபஸ் பேட்டர்னே இருக்குது. இது வந்து ஐநா வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஐநாவுடைய டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் ஏற்கனவே இருந்தது. அதாவது உலக நாடுகள் சேர்ந்து நிதி திரட்டி பள்ளிக்கூடத்துக்கு நிதி அளிக்கிறீங்க, அந்த பள்ளிக்கூடத்தை சிலபஸ்லேயே அதுதான் இருக்குன்ற மாதிரி வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டும் ஏற்கனவே சுமத்திட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அப்போ எப்படி தான் இது தீர்வு காண்றது? இஸ்ரேல் அந்த ஏரியாவை விட்டு வேறு எங்கேயாவது போனால் தான் தீர்வு கிடைக்கும்னா இப்போ இஸ்ரேல் போயிடுமா அப்படின்ற கேள்வியோடு உங்ககிட்ட பதிலை வச்சுட்டு, இன்னொரு விஷயம், தென்கொரியானுடைய அதிபர் 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவோ அதனுடைய தலைவரை பிரதமர் மோடி அவர்களை பார்த்துருக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்லாம் டீல் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு என்னன்றது நாளைக்கு காலை பதிவில் பேசிடலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.